என்ன நெட்டவள்ளி வாழைப்பழத்தோட நின்றுக்கிற? கோயில் எதுவும் பூசியில் வச்சது களவான்ட்டு வந்துட்டியா? 4 முடி 2 முடியை பிச்சு எஞ்சிப்பிடும் பார்த்துக்க. நானே ஒரு வாரமாக வயிறு எரிச்சலாக்குதுன்னுக்கிட்டு பழமும் தயிரையும் வாங்கி குடிச்சிட்டு தின்னுட்டு கிடக்குறேன். உங்களுக்கு வேற லொல்லு வேண்டி கிடக்குது. அப்படியா? ஏட்டி பழத்தை தின்னு தின்னு அப்புறம் பொழுதுனிக்கு கக்கூஸ்லேயே கிடக்காதாம சொல்லிவிட்டேன். ஆமாடி அம்மா, வந்தாலும் பிரச்சனை வரலனாலும் பிரச்சனை. வாழைப்பழம் உடம்புக்கு நல்லது பார்த்துக்க. ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா ஆப்பிள் சாப்பிட்டதுக்கு சமமாக எல்லாம் சொல்கிறாங்க. சரி, வெய்ய காலம் வேறு இனிமேல் ஆரம்பிச்சிட்டுல, இனிமேல் பழம் எடுத்துக்கிட்டா தான் உடம்பும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ எனக்கு 2 வாழைப்பழம் கூட. எனக்கும் வயிறு ஒரு மாதிரி இருக்குது, நானும் திங்குறேன். அது அவங்க அங்கே காய்ச்சி போட்டு கடையில் வாங்கி திங்கணும், ஓசி வாங்கி திங்கக்கூடாது. அப்புறம் வயிறு புடுங்கிட்டு தான் போவோம். ஆமாம் ஆமாம், எவ்வளோங்காட்டியும் 5-6 நாள் காய்ச்சி போட்டு வாங்கி திங்குறா சொல்கிறா. என்ன 10 மணி ஒயர் கூடையோட சந்தைக்கு கிளம்பிட்டியா இன்னைக்கு? ஆமாக்கா, வீட்டில் ஒன்றாலும் ஒரு காய்கறி இல்லை. சரி, இன்னைக்கு சந்தை இல்லையா, போய் ஏதோ ஒன்று வாங்கி போட்டுக்கிட்டு வரலான்னு போகிறேன். இங்கே கொண்டாரங்கிற வாங்கினா கொள்ளை விலை சொல்கிறானுங்க. நம்ம கடையில் போன வாங்கினாலும் அம்புட்டு விலை. சந்தைக்கு போகணுமா கூறு கட்டி விற்பானுங்கள, நம்மளுக்கு எந்த காய் வேணுமோ கம்மி ரேட்டாக தான் வாங்கிட்டு வரலாம்னு தான் கிளம்பிக்கிட்டேன். முன்னையெல்லாம் வாரம் சந்தைக்கு போவாங்க, காய் இல்லாமல் கிடக்கும். இப்போ வீட்டில் அந்த வேலை இந்த வேலை காட்டில் வேலை எல்லாம் பார்த்துக்கிட்டு சந்தைக்கு போகிறதுக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது பார்த்துக்கிடுங்க. சரி, இன்றைக்கி தான் வீட்டில் சும்மா இருந்தேன், அதான் அப்படியே கிளம்பிக்கிட்டேன். நீங்களாம் சந்தைக்கு எதுவும் வாரையில எப்படி? எங்கே 10 மணி முன்ன மாதிரி பஸ் ஏறி இறங்க முடியல. வெயில் வேற காய்ச்சி எடுக்குதா, கலப்பாகி போயிடுது. நீ கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தானே, நானும் ரெடி ஆகிட்டு இருந்திருப்பேன். இப்போ இதுக்கு மேலே எங்கே நான் ரெடி ஆகிட்டு வர்றது? சாயங்காலம் அந்த மனுஷன் வந்த வண்டியிலேயே ஒரு எட்டு போய் என்ன கை வேணுமோ வாங்கிட்டு ஓடியாந்துடுறேன். ஆமாக்கா, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வெயிலில் பஸ்ஸில் ஏறி இறங்கி அலைய முடியாது. ஏன்னா இறங்கினதுமேவா அதுவும் கொஞ்சம் உள்ள 1 கிலோமீட்டர் நடக்கணும். சரி, நீங்கள் அண்ணனோடையே வந்து தான் வாங்கிட்டு ஓடியாந்துருங்களா ஒரு எட்டு. அண்ணனும் சாயங்காலம் சும்மா தானே இருப்பா அப்படி வீட்டில். என்ன மத்தியானத்தில் போனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. காலையிலையும் சாயங்காலத்துலேயும் கூட்டம் நெருக்கி தள்ள முடியாத அளவு எல்லாம் வேலைக்கு போயிட்டு வரீங்களும் காலையில் வேலைக்கு போயிட்டு வரீங்களும் எல்லாம் சரியான கூட்டமாக இருக்கும். காலையில் நேரத்திலும் பொழுதோட நேரத்துலையும். அதுக்கு தான் நான் அப்படி மத்தியான நேரத்தில் பஸ்ஸில் ஓடிட்டு ஓடியாந்துடுறது. ஆமாம், காலையில் நேரத்தில் இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க எல்லாம் பஸ்ஸில் ஏறிக்கிட்டு கூட்டமாக தான் இருக்கும். சாயங்காலம் பள்ளிக்கூடம் விடுற நேரம் பார்த்தியா, அப்பயும் பஸ்ஸு கூட்டமாக தாங்க. மதியானம்னா கொஞ்சம் போயிட்டு வந்துடலாம், பஸ்ஸில் ஆளுங்க இருக்க மாட்டாங்க. பரவாயில்ல தான் போயிட்டு ஓடியாந்துரு. சரி, நிற்க நேரம் தான் ஆகிக்கிட்டே இருக்குது, போய் வாங்கிட்டு ஓடியாந்துருமா. அப்புறம் வெயிலும் ஏறும், உச்சி வெயில் இறங்கிச்சுன்னா சரியான காய்ச்சி போடும். ஆமாக்கா, பஸ்ஸுக்கும் நேரம் ஆகிட்டு கீழே போய்க்குது. மேலே வரதுக்குள்ள சட்டுன்னு போய் பஸ் ஸ்டாப்பில் நின்னா தான் ஆகும். இல்லைன்னா பஸ் எந்நேரத்துக்கு வருது எந்நேரத்துக்கு போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. கீழே போகிறத பார்த்தேன், சரி சட்டுப்புட்டுன்னு அதான் யோசனை வந்துச்சு, பையன் தூக்கிட்டு ஓடியாந்துட்டேன். சரிக்கா, நான் வாரேன். சரி, பார்த்து போயிட்டு ஓடியா. 2 பேரும் என்ன 4 பழத்தை வச்சுக்கிட்டு என்ன வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு கிடக்குறீங்க? அது ஒன்றும் இல்லைக்கா, என்ன பழம்னு நெட்டவள்ளிக்கிட்ட கேட்டுடுது. அவன் அந்த மாதிரி வயிறு எரிச்சலாகுது, அத்தான் பழம் திங்குறேன் தயிரை குடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. சரி, எனக்கு 2 வாழைப்பழம் கொடுன்னா கொடுக்க மாட்டேங்கிறா, அதை தான் கேட்டுட்டு இருக்கிறேன். ஏட்டி அவளே ஒவ்வொரு வலிக்குதுன்னு தானே வாங்கி அப்புறம் சாப்பிட்றதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறா. அவளை போய் கேட்டுக்கிட்டு இருக்கிற, நீ அப்புறம் எப்படி தருவா? ஏன் நெட்டவள்ளி, என்ன வயிற்றுக்கு என்ன பிரச்சனை? எதுவும் காரமாக தின்னு தொலைச்சிப்பியா? அதுதான் என்னன்னே தெரியல மத்தாளியாக்கா. நானும் இப்போ ஒரு வாரமாக வயிறு எரிச்சலாகவே இருக்குது. என்னன்னு தெரியல. இப்போ இந்த கிளைமேட்டு மாறுறதுக்கா இல்லை காரமாக எதுவும் தின்னுவிட்டேன்னா அதுவும் தெரியல. இந்த பானிபூரி தான் போன வாரத்தில் தின்னா, அதுதான் எது சேரலையே என்னமோ தெரியல. பானிபூரி வெங்காய பூரின்னுக்கிட்டு கண்டதெல்லாம் வாங்கிட்டேன்னா அப்புறம் வவரும் தான் எரியும், எல்லாம் தான் எரியும். கொஞ்சம் வாய் அடக்கணும் நெட்டவள்ளி. ஆமாக்கா, நல்லா சொன்னீங்க. அதைத்தான் நானும் சொன்னேன். கேட்குற அளவு கண்டது போனதெல்லாம் திங்க வேண்டியது. அதுதான் வாய் அடக்காம தான் இப்போ வயிறு பிரச்சனையாகி கரைச்சி குடிச்சிட்டு கிடக்குறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப எரிச்சலாக இருக்குது. நானும் டாக்டரையும் பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் சரி, பழம் கொஞ்சம் தின்னா கூலிங்கமாக இருக்கும்னு தான் பழம் தயிர் எல்லாம் குடிச்சிக்கிட்டு கரைச்சியாக குடிச்சிட்டு இருக்கிற ஒரு வாரமாக. குடி வெயிலுக்கு நல்லதான். வெயில் காலம், இந்த காரதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். கடையில் வாங்கி திங்கிறதையும் கம்மி பண்ணிக்கணும். எங்கே கேட்குறீங்களா ஐயா பிள்ளைங்களாட்டம் வாரத்தில் 3 நாளைக்கு ஹோட்டல் கடையில் வாங்கிட்டுனா அப்புறம் வவரு என்னத்துக்கு ஆகும்? ஆமாக்கா, அதெல்லாம் இன்னுமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலான்னு பார்க்குறேன்.